இங்கே இஸ்லாமின் சட்டம் மிகவும் தெளிவாக உள்ளது. தாய்ப்பால் குடிப்பது ஒரு உறவை ஹராமாக்க வேண்டுமெனில் அதற்கு 2 முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. முதலாவது, தாய்ப்பால் குடிக்கும் நபர் 2 வயதுக்கு கீழே உள்ள குழந்தையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த குழந்தை 2 வருடங்களுக்குள் குறைந்தது 5 முறையாவது முழுமையாக தாய்ப்பால் குடித்திருக்க வேண்டும். அதாவது குழந்தை வயிறு நிரம்பி தானாகவே பாலை விட்டு நிறுத்தும் நிலை. இப்பொழுது 1 வயது வந்த ஆணின் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு கணவருக்கு எத்தனை வயதானாலும் அவர் 2 வயதுக்கு மேல் உள்ளவர் தானே. எனவே முதல் நிபந்தனையே இங்கு பொருந்தாது. ஆகவே அவர் மனைவியின் தாய்ப்பால் குடித்தாலும் அது அவர்களது திருமணத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. மனைவி அவருக்கு தாயோ சகோதரியோ ஆக மாட்டார். திருமணம் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளது அல்லாஹ்வின் அருளால். ஆகவே இந்த விஷயத்தில் பதற்றப்பட வேண்டாம். இஸ்லாம் இது போன்ற விஷயங்களில் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஒரு அறிஞரிடம் கேட்பது எப்போதும் நல்லது. அல்லாஹ் அனைவருக்கும் நேர்வழி காட்டட்டும்.